நான் தனியாலே நீ எல்லன்னம்மா பாரு கொஞ்சம் நவுந்தாக்கா வரும் தர்பூசி நீ பாரு. எவன்டா தர்பூசி வச்சிருந்த? தர்பூசி முழு தர்பூசணிய தூக்கி அப்படியே அழகா தூக்கி போட்டு மண்டி இந்த மாதிரி தாங்க என்ன பண்ணானுங்க மீட்டிங்ல. விஜய் பாவம் அந்த அப்பாவி அது பாட்டு வண்டியில போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஒருத்த அழகா தூக்கி பங்கு மாட்டாங்க. அதுக்கு நீ ஏமாலே எதுக்கு ஆச்சுங்க? ஏங்க கொஞ்சோண்டு நஞ்சு பாருங்களேன். எவனா வந்து பட்டாசு வெடிக்கிறேன்னு தூக்கி பட்டாசு உள்ள போட்டுருந்தான். ஆனா உண்மையிலேயே வந்து நான் அதை தூக்கி போட்டோன்னு அப்ரிஷியேட் பண்றாங்க. ஏதோ பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் போல. ஏப்பா அந்த பாஸ்கெட் பால் அந்த நெட்டுக்குள்ள கரெக்டா போடுவாங்க பாத்தியா, அது மாதிரி தூக்கி புஸ்குன்னு போட்டாயா. கரெக்டா வந்துச்சு. உள்ள பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் உட்காந்துக்கிறாரு. கொஞ்சம் 4 பீஸ் ஆயிடுச்சாம்பா. அங்க இருக்கு தர்பூசணி 4 பீஸா பொழுது போச்சு. ஆனா உண்மையிலே நான் தூக்கி போட்டு ரொம்ப பெரிய தர்பூசணி. இது கூட நான் ஒரு சேப்ல இருக்குது. இது தர்பூசணி மாதிரி ஒரு வித்தியாசமா இருக்குதா. புசி ஆனந்த் போட்ட தர்பூசணி மாதிரி தூக்கி பொழுக்குன்னு போட்டாங்க. கரெக்டா அந்த நெட்டுக்குள்ள இருந்துச்சு. ஏங்க நல்ல வேலை திருப்பி சொல்றேன், பட்டாசு வெடிக்கிற ஆர்வத்துல எவனா தூக்கி சரத்தை தூக்கி அந்த இது அவ்வளவுதான். விஜய் வந்து இந்த வடிவேல் படத்துல வடிவேல் எஞ்சி வருவான் பாத்தியா, பாம்பு அடிச்சு அந்த மாதிரிதான் விஜய் வந்து. ஒருவேளை தர்பூசணி தூக்கி விஜய் மூஞ்சில போட்டுருந்தா தலையில போட்டு என்ன இருக்கும்? கொலைப்பழிக்கு ஆளாகி இருப்பீங்க. கொலைப்பழிக்கு ஆளாகி முக்கியமானது பறந்துட்டு இருக்கும். ஆனா பாண்டிச்சேரிக்காரங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டு ஆட்களே மிஞ்சிட்டாங்கயா. அவங்க செஞ்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சமூகமா அப்படிதான் செஞ்சுக்கிறாங்க. நிறைய காமெடி விஷயங்களை பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்காரங்க பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் 1 by 1 டீடைல்டா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க. தோபாருபா இங்க இருந்து தர்பூசணியை தூக்கி போட்டதுக்கே ஜூஸ் செதறி இருக்குது. அங்க இருந்து அவன் வண்டியில தூக்கி போட்டானே, அப்ப வண்டிக்குள்ள உட்காந்து பிசுரச்சிருக்கோம் போல. அப்படிதாங்க இந்த தர்பூசணி காமெடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துச்சு. நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி டீடைல்டா இந்த காமெடி ஷோஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் போலீஸுக்கு நன்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி காவல்துறையினர் நடந்துகிட்ட விதம் முறை உண்மையாலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி காவல்துறையினருக்கு ஒரு மிக பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். அந்த புதுச்சேரி மாநிலத்தை, அதாவது யூனியன் டெரிட்டரி ஆண்டு கொண்டிருக்கும் திரு என்.ஆர். ரங்கசாமியா இருக்கட்டும், இல்ல பிஜேபி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சலாம் அடிக்கிறேன். நன்றிகள். உண்மையிலே செமையா பண்ணாங்க. அது மாதிரி தமிழ்நாடு காவல்துறை செய்யலையே, செய்ய மாட்டீங்களே, அதனாலதான் உங்களுக்கு கெட்ட பேரு. ஆமா உண்மை. ஏங்க அங்க பாண்டிச்சேரி போலீஸ் என்ன தெரியுமா பண்ணிச்சு? இவனுங்க வண்டியில பின்னாடி வரானுங்க, பைக்ல ஃபாலோ பண்றானுங்கன்னு லட்டி தெரியுமா, லட்டி பொளந்துட்டாங்க. ஓட விட்டு அடிச்சாங்க. எது ஓட விட்டு அடிச்சாங்க. அந்த பின்னாடி எவன் வரானோ, பைக்ல எவன் ஃபாலோ பண்ணு வரானோ அவனுங்க சாவியெல்லாம் புடிங்கிட்டாங்க. பார்த்தேன். பைக்ல இருந்து நீ கப்பிள்ஸ் ஆவாது இரு, நீ சிங்கிள் ஆவாது இரு, நீ எவனா வேணாலும் இருன்ட்டு பின்னாடிக்கா சைடுக்கா எவன் பைக் ஃபாலோ பண்ணி வந்துச்சோ அவன் பைக் சாவிய புடுங்கினாங்க. இதுதாங்க போலீஸ், இதுதாங்க கண்ட்ரோல். இது மாதிரி என்னைக்குன்னா தமிழ்நாடு போலீஸ் நடந்துருந்தீங்கன்னா நீங்க பண்ணி இருக்கீங்களான்னு நான் கேக்குறேன். நான் திருப்பியும் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸே பாண்டிச்சேரி போலீஸை பார்த்து கற்றுக்கொள். இந்த புதுசா இப்ப டிஜிபி போட்டிருக்காங்கப்பா, தேர்தல் ஆணையம் வந்து புது டிஜிபி போட்டிருக்காரு. ஆமா, ஃப்ரெஷ் டிஜிபி ஒருத்தர போட்டிருக்காரு. அந்த டிஜிபி ஆச்சு. நீங்க இவ்வளவு நாள் வந்து திமுக மேபி ஏங்க இவங்களை எப்படி கஷ்டப்படுத்தணும், ஏங்க இவங்களை அடிக்கணும், எல்லாம் நம்ம பசங்க தானே, ஆமா ஏங்க இவங்க பைக் சாவி எல்லாம் பிடிங்க அவங்களை கஷ்டத்துக்கு உள்ளாக்கணும் அப்படின்ட்டு இவ்வளவு நாள் இருந்த திமுக அரசும் சரி டிஜிபியும் சரி பாவம் பார்த்து விட்டு இருப்பாங்க. ஆனா இவனுங்களை விடக்கூடாது, டீல் பண்ணுங்க. நீங்க இப்படி விட இவனுங்க இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இன்னைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்படி
பைக்ல இருந்து சாவிய புடுங்கிச்சோ, எப்படி பைக்ல வந்தவன லட்டியால புரண்டி அடிச்சிச்சோ, அதே மாதிரிதான் இனிமேட்டு தமிழ்நாடு காவல்துறையும் செய்யணும், இங்கே நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்ட் பிரதர்ஸ் சார்பாக நாங்க ஒரு பெரிய ரிக்வெஸ்டா வைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பைக் சாவியை புடுங்கிட்டாங்கன்னு தான் தெரியும். அந்த பைக்கை வாங்குறதுக்கு நீ தெரியணும்ல, இப்போ அலையணும்ல. பைக் சாவியை வாங்கிட்டு போலீஸ் அவங்க பாட்டுல போயிட்டு இருப்பாங்க, பைக் அங்க ஓரமா நிக்கும், ஸ்டேஷனுக்கு பைக் போயிடும். இப்ப நீ பின்னாடியே சுத்தணும்ல ஒரு 4 வாட்டி 5 வாட்டி, சார் பைக்கை கொடுங்க சார், தெரியாம வந்துட்டேன் சார், பைக்கை கொடுங்க சார். இது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கமும் செயல்பட வேண்டுங்க. எவ்வளவு பேருங்க, நீங்களே இங்க நடக்கிற கூட்டத்தெல்லாம் பாத்திருப்பீங்க, பின்னாடி வராதீங்கன்னு சொன்னா பின்னாடிதான் வருவாங்க, சைட்ல பைக் எடுத்துக்குன்னு தான் போவோம், 4-5 பேர் விழுந்து வாருவோம், 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாவோம். நீங்க பைக் சாவியை பிடிக்கிட்டா இதெல்லாம் நடக்காது இல்ல? கண்டிப்பா கரெக்ட் கரெக்டா பண்ணிக்கிறாங்க. ஏங்க இவனுங்க என்ன பண்றானுங்க, ஆப்போசிட் ரோட்லயும் பைக் எடுத்துன்னு போறானுங்க. அப்ப ஆப்போசிட் ரோட்ல வரவங்க நிலைமை, அவங்க எங்கன்னா அர்ஜென்ட் போயின்னு இருப்பாங்களே அவங்க நிலைமை. சோ இவனுங்க எல்லாம் பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸா ஏற்படுத்துறானுங்க. அவனுங்க சாவியை புடுங்குறது இல்ல, எந்த வித தப்பும் கிடையாது. அவனுங்களை போட்டு அடிக்கிறதுலயும் சத்தியமா சொல்றேன் எந்த வித தப்பும் கிடையாது. அடிக்கணும்ன்ற நீ வேறடா, இன்னைக்கு போட்டு அடிச்சிட்டீங்க எங்க தமிழக வெற்றி கழக தோழர்களை, பைக் சாவிய வேற புடிக்கிட்டீங்க. ஐயோ எங்க அண்ணன் நீ பேசினாரு அத பத்தி, எப்படிங்க பேசுவாரு? என்னங்க நீ சரியா கேட்கலன்னு சொல்லி எங்க அண்ணன் பேசிருப்பாரு. பாரு, சும்மா எங்க அண்ணன் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக நீ சொல்லாத. எங்க அண்ணன் தைரியமான ஆளு, எங்க அண்ணன் கெத்தான ஆளு. அவருடைய தமிழக வெற்றி கழக தோழர்கள் மேல நீங்க கைய வச்சுக்கடா. வச்சாச்சே, வச்சாச்சு. எங்க அண்ணன் எதுவும் பேசலையா? இல்லைங்க, பேசலங்க, நானும் பார்த்தேங்க. பேசுவாரு விஜய். என்ன விஜய், உங்க ஆட்களை அடிச்சிருக்காங்க, பைக் சாவிய புடுங்கி இருக்காங்க, நீங்க இந்நேரம் கொந்தளிச்சிருக்க வேணாமா? எப்படி அடிப்பீங்க நீங்க? ட்விட்டர் பாத்தீங்களா? ட்விட்டர்ல எதனா போஸ்ட் பண்ணல? பாக்கலங்க. இல்லங்க, இல்ல வரவே இல்லங்க. நீங்க வர இல்ல. வாட் இஸ் திஸ்ங்க? அப்ப விஜய் அவங்க தோழர்களை அடிச்சா கண்டுகொள்ள மாட்டாரா? அவங்க பைக்க புடுங்கினா கண்டுகொள்ள மாட்டாரா? நான் ஓடி வருவேன். ஓடி ஒளிஞ்சிருக்க. இப்போ அங்கதானே இருந்த பாண்டி ஸ்பாட்ல அவர் போகும்போதுதான் பைக் சாவியை புடுங்குறாங்க. இறங்க வேண்டியதானே? இறங்கி வா. எப்படிங்க நீங்க எங்க தோழர்கள் பைக் சாவி எப்படிங்க புடுங்குவீங்க? அவன் என்னங்க தப்பு பண்ணா? என் பின்னாடி வந்துட்டு தப்பா? என்ன ரங்கசாமி சார் பயந்துட்டீங்களா? நான் வேணா ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ தான் இருப்பேன், வந்து பாருங்க. சொல்லியே அங்க இறங்கலையா? இறங்கல, அப்படியே போய் பிரச்சாரத்துல பேசும்போதாச்சும் சொன்னாரா? சொல்லுங்க. வாய் வரலையா? ஏன் வாய் வரல? அடிச்சிருவாங்கல்ல அங்க போட்டு. ஓ, இங்க வந்து அங்கே விழுமா? நீ போய் கேட்டனா இப்ப என்ன சொல்ற? விஜய் போய் ஏஞ்சி எப்படிங்க என் தோழர்கள் மேல கை வைப்பீங்க? கை வை பார்க்கலாம். தோழர்கள் மேல மட்டும் இல்ல, உன்னையும் போட்டு போந்துரும், ஓடுருவோம். ஓடு ரன்னிங் ஓடு, நீ தான் நல்லா ஓடு. என்னங்க ஒரு தலைவன் கேட்டுக்கணுமா இல்லையா? நான் கேக்குறேன், ஏங்க அப்படி போட்டாச்சுன்னு நான் கேக்குறேன். யாரு? ரோஸ்ட் பிரதர்ஸ் கேக்குறோம், உண்மையான வர்ச்சுவல் வாரியர்ஸ் கேக்குறோம். அந்த கட்சியோட தலைவர் கேட்கணுமா இல்லையா? கண்டிப்பா கேட்கணும். எங்க இதே தமிழ்நாடா இருந்திருந்தா எகிரி குச்சிருப்பானுங்க. என்ன நடக்குது? அராஜகம். ஆதவர்ச்சன் இறங்கிட்டு ஒரு மைக் எடுத்து நேரத்துக்கு எங்க அண்ணன் ரோட்ல இறங்கி என்னமா குரல் குத்துருப்பாரு. திமுக என்ன எங்களை பார்த்து பயப்படுறியா? அராஜகம் பண்றியா? எங்க தொண்டர்களே அடிக்கிறியா? நாங்க முன்னாடி பயப்படுறியா? இன்னும் 2 மாசம் பொறுத்துக்கோ, நாங்க ஆட்சிக்கு வந்துருவோம். ஒரே மாசங்க, 1 மாசம் வந்துச்சு டைம். எங்க என்னென்ன பொங்கிருப்பாங்க. எங்க விஜய் ஃபர்ஸ்ட் அங்க உக்காந்துக்கிட்டே டே அட்மினே ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறான், எதுனா ஒண்ணு சொல்லிருப்பாப்ல. ஆனா பாண்டிச்சேரியில அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க, பைக் சாவிய புடுங்கினாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க உன்னையே ஓட விட்டுருவாங்க. அங்க ஆள் இருந்து யாருன்னு பார்த்தோன்னா பாஜக. பயம். உசேன் நான் உங்கள் அடிமை, ஆலம் பணா. இதுதாங்க விஜய். புரிஞ்சுச்சா? இதே தமிழ்நாட்டுல இத பண்ணி இருந்தா சும்மா இருந்திருப்பாங்களா? இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் இந்நேரத்துக்கு பொங்கி கொந்தளிச்சிருப்பானுங்க. ஆனா எங்க அண்ணன் வந்து பாண்டிச்சேரி போலீஸுக்கு தான் சர்டிபிகேட் கொடுத்தாரு. பாண்டிச்சேரி என்ன போலீஸ்? நல்ல போலீஸ். சூப்பர் ரங்கசாமி சார், சூப்பர். இப்படி அடிச்சா பாராட்டுனீங்க. கரெக்ட் தான்டா. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏங்க அவன் வந்து பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறானா அடிங்க, அடி. ஏங்க அவன் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துறான், சாவியை புடுங்குங்க. விஜய் சொல்லிதான் செய்யறாங்க. கரெக்டா? ஆமா, இது உங்களுக்கு தெரியும்ல. அவருக்கு ஏன் ஸ்டாலின் சார் திட்டுறாருன்னா, ஸ்டாலின் சார் நீங்க அடிக்கிறது இல்லங்க, என்ன அடிக்க பொளக்குறது இல்ல, அடிக்க பொளந்திருக்கணும். விஜய் கரெக்டா தான் இருக்கிறாரு, ஸ்டாலின் சார் தான் தப்பா இருக்காரு. நீங்க வந்து உங்களுடைய கடமையை செய்ய தவறிட்டீங்க மிஸ்டர் ஸ்டாலின் சார், நாங்களே சொல்றோம். நீங்க தவறு செய்தீங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சம்பவங்கள் நடந்துச்சு. அஸ் யூஷுவல்ங்க,
ஏங்க எங்கெங்க என்னென்ன நடக்குமோ அசோஷியல் அதாவது அப்படியே தாங்க நடந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கு போயிட்டானுங்க. இந்த ஸ்பைடர் மேன் எல்லாம் உள்ள வந்துட்டாப்ல. ஸ்பைடர் மேன், சூப்பர் மேன், சக்திமான் எல்லாம் அது ஜாம்பி கூட்டமும் உள்ள வந்துருச்சு. ஏங்க வண்டியில தாவுறானுங்க, அப்படி நீச்சல் அடிக்கிறானுங்க. ஒரு படிக்கு மேல வந்துட்டானுங்களே இப்போ. ஏங்க எப்படி அந்த வேனுங்க, அந்த வேன்ல என்ன செய்யறாங்கன்னா மேல எட்டி நீச்சல் அடிக்கிறான். தலைவா 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 சடனா பிரேக் போட்டு இருந்தாங்க. எப்படி யாரு இவனுங்க? ஏறான் ஒருத்தன், என்னன்னா வண்டியில நீச்சல் அடிக்கிறான். அந்த பவுன்சருங்க பாவம் தூக்கி கலாசுறாங்க. ஏங்க தூக்கி கடாசுறீங்க அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்க மனசு வரல. எப்படி வரும்? ஏங்க தூக்கி கடாசுறீங்களா? அவங்க அம்மா அப்பா எப்படி அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க, அவனுக்கு எதனா அடிபட்டுச்சிங்கன்னா யாருங்க பொறுப்பு அப்படின்னு எனக்கு கேட்க மனசு வரல. ஏன்னா அங்க போனது உன் தப்பு. வராருன்னா தூரமா நின்னு பாரு. எத்தனை பேர் செத்துக்கிறான், எவ்வளவு தகவல் கேள்விப்படுறீங்க. உங்க அம்மா அப்பாக்காக ஒரு வேலை செஞ்சிருப்பீங்களா? அதுதான் கேக்குறேன்ப்பா. இதுக்கு நின்னுக்குதே எவ்வளவு நேரமா? ஐயோ நீச்சல் அடிக்கிறானுங்க, ஏறானுங்க. ஆனா விஜயம் வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது, நேக்கு மனுஷங்க. என்ன பண்ணாரு? ஏங்க இந்த கூட்டம் எல்லாம் விஜய் என்னமோ தானா வருது தானா வருது தானா வருதுன்றாரு. கிடையாது, விஜய் உசுப்பேத்தி விட்டுதான் வருது இந்த கூட்டம். பண்றதுல இவருதான். ஏங்க இவருக்கு அப்படியே போய்கினே என்ன சொல்றாருன்னா, நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடிக்கா வாங்க. எப்படி அப்போ பின்னாடி வர வைக்கிறதே யாரு? உங்கள் விஜய். யாரு? உங்கள் விஜய். நீங்க தான் பிளான் போட்டு அவன் ஏய் வரக்கூடாதா, வீட்டுக்கு போங்கடா, அதுதான் தலைமை. சொல்லணும் பின்னாடி வராது, அடிக்கடி பட்டு சாவ போற, அதுதான் தலைமை. நான் முன்னாடிக்கா போறேன், நீ பின்னாடிக்கா வா, நீ பின்னாடிக்கா அடிபட்டு செத்தா எனக்கு என்ன? அப்பதானே செலவு பண்ண போறேன், நான் வீட்டுக்கு போட போறேன், நான் படையூர் போயிட போறேன். தஞ்சாவூர்ல பாவம் 19 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி செத்து போனான் அந்த பையன். எதுனா கண்டுக்கினியாங்க? ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. அதே மாதிரிதான் இவங்களுக்கும் உசு பேச்சு விடுற மனுஷனை இந்த விஜய்ங்க எவ்வளவு கீழ்த்தனமான ஒரு தலைவர் பாத்தீங்களா? ஏன்னா என் பின்னாடி இவ்வளவு பெரிய கிரௌடு வந்துட்டே இருக்கு அப்படின்றத நான் காட்டணும், வேற எதுவுமே கிடையாது. சோ எல்லாரையும் பின்னாடி வர சொல்லிடுறாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அசோஷியல் மயக்கம் இல்லாத ஒரு கூட்டம் இவங்க நடத்துவாங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க. எதனா ஒண்ணு சொல்லுங்க பாருங்க, ஒண்ணே எடுங்க. எந்த ஊர்லன்னா மயக்கம் போடாம ஒரு கூட்டம் நடத்திருக்காங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு என்ன ஆச்சு தெரியல, அப்படியே போறாங்க. அந்த பொண்ணு தூக்கிட்டு போறத பார்த்தா நம்மளுக்கு பாவமா இருக்குது. செத்துக்கிட்டு போச்சான்னு கூட தெரியல. கடவுள் கிட்ட நாங்க வேண்டிக்கணும் அந்த பொண்ணுக்கு ஒண்ணா கூடாதுன்னு. ஏன்னா அப்படியே இப்படி புச்சுன்னு என்னமோ செத்து போனவங்களை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு பாவம்பா, மனசு கஷ்டம். ஏங்க அவங்க அம்மா அப்பா அதை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அவனுக்காக போயிட்டு இப்படி மயக்கம் போட்டு ஊறி அடி, உனக்கு எல்லாம் அறிவு இருக்குதான்னு கேட்பாங்க. ஏன்னா ஒண்ணு கிடக்க ஆயிடுச்சுங்க, ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அவருனா வந்து பாப்பாரா? புரிய மாட்டேங்குது. எவ்வளவு தடவை சொல்றது? லேடிஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. லேடிஸ் வந்து நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா கிரௌடான பிளேசஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏங்க நான் சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. இந்த திருச்சி கிழக்கு போகும்போது சில வீடியோஸ் எல்லாம் லீக் ஆச்சு, பொண்ணுங்களை வந்து ஒராசுற மாதிரி. அந்த வீடியோவை பத்தி எனக்கு பேசுறதுக்கு என்ன வரல ஆக்சுவலா. ஏன்னா நம்ம பெண்களை வந்து நம்ம இழிவுபடுத்துற மாதிரி ஆயிடும். எல்லாம் ஒராசுறானுங்க, எக்கு தப்பா ஒண்ணு நடக்குது. அந்த கிரௌட் ஏங்க அந்த பசங்க வேணும்ட்டு ஒராசுறானுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவனுங்களுக்கும் நவுந்து போறதுக்கும் வழி இல்ல. வேற என்ன செய்வானுங்க? நீ மாட்டின்னு இருக்கிற நடுவுல அவனுக்கு இப்படி போறதுக்கும் வழி இல்ல, அப்படி போறதுக்கும் வழி இல்ல. அவன் கையை இப்படியே வச்சுன்னு போக முடியாது. அவன் என்ன செய்யறான்? இப்படி அங்க டச் ஆகுது. ஏங்க எதுக்கு தேவையா இப்படி பண்ணி விஜய பாக்கணுமா? எதுக்குங்க இப்படி நம்ம போயிட்டு அந்த கிரௌட்ல நிக்கணும்னு கேக்குறேன். பெண் பிள்ளைகள் கேட்டா இது எங்க சுதந்திரம், நான் அந்த சுதந்திரத்துக்குள்ள வரல, இல்லப்பா வரலப்பா, நீ எதனா கேட்டா சுதந்திரத்தை பத்தி பேசுவாங்க. பெண் சுதந்திரமா? ஆமாயா, பெண் சுதந்திரம். நீங்க தப்பான பார்வையில தப்பான இப்ப எந்த பார்வையில பாக்கணும்பா? பாக்குற கண்ணு தப்புனா எல்லாமே தப்பாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீ அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணாத, சரியா? சோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அதை பார்க்கும்போது சில பெண்கள் பேசுறாங்க, ஏங்க நான் இப்படி நின்றுட்டு இருந்தேன், இப்படி ஒராசுனாங்க, இப்படி இதாச்சு. அதை கேட்கும்போது நம்மளுக்கு மனசு ஏன் போகணும்னு நான் கேட்டா திமுகன்றவனுங்கப்பா. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. திமுக சரி செய்யல. என்ன பண்ற? திமுக தான் அப்படி பண்ணாங்க. ஒரு 4 பசங்க நல்ல பசங்களா இருப்பாங்க. நான் எல்லா பசங்களையும் தப்பு சொல்ல, 4 பசங்க நல்ல பசங்களா இருப்பான், மிச்ச பசங்களா கேடி பசங்களா இருப்பான். அவன் வேணும்ட்டே ஒராசுவான். அப்ப என்ன செய்வீங்க? என்ன அதெல்லாம் என்ன சொல்லுறது? இத சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ், நீங்க தான் வந்து தொடப்ப கட்டை எடுத்து அடிக்கணும், வேற வழி கிடையாது. திருந்தாதுங்க இதுங்களாம். தொடப்ப கட்டை எடுத்து அச்சா இதுங்கெல்லாம் இப்ப வந்து சைலண்டா இருக்கும். எங்க சில பெண்கள் இருக்காங்க, போற அவனாத ஆணியாத அவனையாத நான் பார்க்க போகணும்ட்டு வீட்டுல உட்காந்து. அதுதான் பெண்கள், அதுதான் படிக்கிற பெண்கள். படிச்சிருக்கீங்களே, கொஞ்சம் கூட அறிவு இல்ல இல்லையா அந்த கட்சியில இருக்கிற? சரி மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, எல்லாருமே போயாச்சுங்க. அப்புறமா வந்து எங்க அண்ணன் சரி வாயா வந்து பேசி தொலையா அப்படின்னு ஒரு குரூப் வந்து
கூப்பிட்டாங்க, நீ வெயிட் பண்ண, நானும் வெயிட் வா பண்ணேன். பேசு, வா உள்ள வா அப்படின்னு பார்த்தா எங்க அண்ணன் வந்துட்டாரு. வெயிட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணானுங்க, அது சொல்லுமா என்னங்க நீங்க பால் அபிஷேகம் பண்ணது விட்டீங்க. ஐயோ போங்க, நீங்க பால் ஊத்துற பால் பாலை நீ அவருக்கு ஊத்திட்டா கூட பரவாயில்லையா, பவுன்சருக்கு ஊத்தினுறானுங்க பால். என்னங்க இது பால் எதுக்கு? அவ்வளவுதான். இப்ப பாலை ஊத்திட்டானுங்க, நெக்ஸ்ட் கொல்லி வைக்கிறது தான் பாக்கி. என்னப்பா கொல்லிகில பெரிய ஆமாயா, விஜய அந்த மாதிரிதான் பண்ணுகிறானுங்க இவனுங்க. ஏண்டா கட் அவுட்டுக்கு பால் ஊத்துனா பரவாயில்ல, உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு பால் ஊத்துனா என்ன அது என்னதுங்க அது? பாவங்க அந்த பவுன்சர் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்து பாலை ஊத்திக்கின்னு இப்ப நாரின்னு சுத்தி நிற்பானுங்க. எப்ப குளிப்பாரு அடிக்கிற வெயில்ல அவனுங்களை கொஞ்சம் நினைச்சு அந்த வண்டிலயும் உட்கார முடியாது, கார்லயும் உட்கார முடியாது. பால் காஞ்சிச்சு என்ன வாசனை அடிக்க தெரியுமா? கப்படிக்கும் ஆக்சுவலா இவனுங்க என்னென்ன சேட்டை பண்றாங்க எல்லாத்தையும் பண்ணோம். இவ்வளவு சேட்டையும் பண்ணி லாஸ்ட்ல சரி எப்பா விஜய் வாயா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என் அண்ணன் வந்து நின்ட்டாரு. எல்லாருமே அவ்வளவுதான்டா, இனிமேட்டு பாண்டிச்சேரி அரசியலே திரும்ப போகுது, எங்க அண்ணன் பேசுற பேச்சுல அவ்வளவுதான் ஃபயர் தெரிக்க கூட போகுது அப்படின்னு தான் நினைச்சு எல்லாம் உட்காந்துறாங்க. வந்த உடனே எங்க அண்ணன் பேசுவாருன்னு பார்த்தா என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா 12 மணிக்கு கேக்குறாப்புல. இது திருச்சி கிழக்குல இருந்து இந்த டைலாக் தான். ஃபர்ஸ்ட் வந்து நெஞ்சில் குடி இருக்கும் அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்புறமா வந்து திருவள்ளூர்னா ஃபேமஸ், ஈரோடுனா ஃபேமஸ், தஞ்சாவூர்னா ஃபேமஸ் இல்ல, பாண்டிச்சேரியில ஃபேமஸ் கேட்க முடியாது, வைன் ஷாப் பண்ணிருவான். இப்ப அந்த டைலாக் அப்ரப்டா கட் பண்ணிட்டாரு. அது வந்து ஜோஷியக்கார சொல்லிட்டு இருக்கான், ஃபேமஸ் அப்ப ஜோஷியக்காரன் இல்லடா நம்ம சொன்னோம் ஞாபகம் இருக்கா? நாங்க சொன்ன விஜய் போற ஊரோட ஃபேமஸ்லாம் அவனுக்கு தெரியும், அத பத்தி நீங்க பேசணும்னு அவசியம் கிடையாது. எந்தெந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனை அத ஸ்பேஸ். சோ அதனால எங்க அண்ணன் வந்து சத்தியமா சொல்றேன், எங்க அண்ணன் எங்க வீடியோ பாக்குற ரெகுலர் ஃபாலோவர், அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. எங்க அண்ணன் பாக்குறாரு, இந்த வியூஸ் யார் யார் பாக்குறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தா அதுல தெரிஞ்சுன்னா கூட இவரு பேர் தெரிஞ்சிடும். ஆனா அது காட்டாது, யூடியூப் கிட்ட கேளுப்பா. சோ வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் நின்னுட்டாரு, இது மாதிரி ஃபேமஸ பத்தி எல்லாம் பேசாம எடுத்த உடனே திருச்சி கிழக்குல இருந்து மாத்திக்கினாரு. என்னங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? இப்ப அவங்க சாப்பிடலன்னா சாப்பாடு தண்ணியே கொடுக்க மாட்டேன் நீ. அங்கிருந்து எவனா ஒருத்தன் சொல்லலாம், ஐயா சாப்பிடல ஐயா சாப்பாடு கூடியா அப்படின்னா அப்படிக்கா இப்படிக்கா திரும்பி பாரு. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? சாப்பிடுறீங்களான்னு டைலாக் கேட்டாரு. அங்க பாவம் மக்கள் எல்லாம் வெயில்ல நின்னுட்டு, சரிங்க கவலைப்படாதீங்க நான் ஃபாஸ்டா முடிச்சிடுறேன். நீங்க நிறைய பேசணும்னு நினைச்சாலும் நீங்க பேசுற கேரக்டர் கிடையாது. A4 சீட் பேப்பர்ல எவ்வளவு லைன்ஸ் இருக்குதோ அவ்வளவு லைன்ஸ் தான் பேச போறாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், திருப்பி கேக்குறேங்க, எங்க பேப்பரை பார்த்து பதிக்கிறத நான் தப்பா சொல்லுவேன்? ஆமா கிடையாது, பாயிண்ட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பேப்பரை பார்த்து எப்படி தெரியுமா படிப்பாங்க? எதுனா நம்பர்ஸ், எதுனா பெரிய தொகை இல்ல பெரிய புள்ளி விவரம், புள்ளி விவரங்கள் படிப்பாங்க. அந்த புள்ளி விவரங்களை நீங்க படிக்கிறது தப்பே கிடையாது. பட் நீங்க எதெல்லாம் பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க தெரியுமா? உங்க பேரு முதல் கொண்டு. ஏங்க பேரு முதல் கொண்டு இல்லங்க, பேப்பர் எடுத்து படிக்கிறாரு, உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு, இதையா நீ பேப்பரை பார்த்து படி. ஏங்க உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு இதை ஏன் பேப்பர் அது நேர்ல பார்த்து சொல்லாமே? உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. கேளு, இது கேக்குறது அத பேப்பரை பார்த்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுடைய தேவைகளை நிறைவேற உங்க விஜய்க்கு ஓட்டு போடுறதா நினைச்சு ஓட்டு போடுங்க. உங்களோட தேவைகளை நிறைவேற, உங்களோட தேவைகள் நிறைவேற நம்ம டிவிக்கே துணை நிற்கும். இத கூட பேப்பரை பார்த்து படிச்சா கலாய்க்காம யாருன்னா இருப்பாங்களா? நீங்க அது கூட விட்டுங்க. இதுங்க நான் தெரியாம தான் கேக்குறேன், அது கூட பேப்பர் படி. தெரிஞ்ச கேளு, நான் தெரியாம தான் கேக்குறேன். இது இல்லாம என் பேப்பரை பார்த்து படிப்பாங்க? மனசாட்சி இருக்குறாங்க கொஞ்சம் ஆச்சு. மை நேம் இஸ் சி ஜோசப் விஜய், மை ஃபாதர் நேம் இஸ் சந்திரசேகர், மை மதர் நேம் இஸ் ஷோபா, மை வைஃப் இஸ் இதுபா சங்கீதா. ஏன் கன்ஃபியூஸ் ஆயிட்டியா? சாரி, துணை நடிகை வந்து போதும் நடுவுல வந்துச்சு. இதெல்லாம் நீங்க பேப்பர்ல பார்த்து படிக்கும் போது அப்ப கலாய்க்காம இருப்பாங்களா? ஏதோ நீங்க சரி உங்க அஜெண்டா உங்க மிஷின் அதெல்லாம் எவனோ எழுதி கொடுத்துருப்பா, சரி அதெல்லாம் பேப்பரை பார்த்து படிக்கணும்னா ஓகே. ஏங்க எனக்கு ஓட்டு போடுங்க, உங்க விஜய் உங்க பிள்ளையா நினைச்சு, உங்க அண்ணனா நினைச்சு, உங்க தம்பியா நினைச்சு ஓட்டு போடுங்க. விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களுக்கு நல்லது செய்வேன் கண்டிப்பா ஆட்சிக்கு வந்தா. இதெல்லாம் கூட பேப்பரை பார்த்து வச்சா அப்ப கீழே இருக்கும் என்ன நினைப்பான்? அவன் ஒன்னும் நினைக்க மாட்டான், விஜய் சூப்பர்ல பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, பேப்பரை பார்த்து கரெக்டா படிக்கிறாரு. எங்க அண்ணனுக்கு படிக்க தெரியாதுன்னு நினைச்சு படிச்சவர் எங்க ஆளு. இந்த மாதிரி பண்ணும் போதுதான் அவனுக்கு காண்டா டென்ஷன் ஆகுதுங்க. பேப்பரை பார்த்து தாங்க ஃபுல்லா அந்த பேப்பர்ல எவ்வளவு எழுதி வச்சிருக்காங்களோ இன்ச் பை இன்ச்சா படிக்க, புள்ளி புள்ளி கூட படிக்கிறார், புள்ளி எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். அதெல்லாம் ஏன் நெக்ஸ்ட் வாட்டி படிச்சிடறாரா?
எனக்கு ஓட்டு போடுங்கள் புள்ளி புள்ளி. சத்தியமா இந்த விஷயம். ஐயோ இவனுகிட்ட மாட்டிக்கினேப்பா, அரசியல் காப்பாத்துங்க பார்த்தா விஷயம். ஐயோ ஐயோ அங்க போயிட்டோம். ஏங்க நான் தெரியாம கேக்குறேங்க, இங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க ஏன் திமுகவை விமர்சனம் செய்றீங்க, திமுக விமர்சனம் செய்றீங்கன்னும் போது ஒரே டைலாக் தான், ஏங்க இங்க திமுக தான் ஆளும் கட்சி, அதனால நீங்க திமுகவை தான் விமர்சிக்கணும், பாஜக வந்து சென்ட்ரல்ல ஆளுது, இது வந்து மாநில தேர்தல், அதனால நாங்க திமுக விமர்சிக்கிறோம். ஓகே ஓகே, ஓரளவுக்கு லாஜிக் இருக்கு. இப்ப பாண்டிச்சேரி ஆளுறது யாருங்க? ஏங்க எனக்கு என்ன ரங்கசாமிங்க. ஏங்க என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் தான் பாண்டிச்சேரி ஆளுது. ஆமா, அப்ப நீ யார பத்தி அங்க பேசணும்? பிஜேபி பத்தி தான் பேசியே ஆகணும். ஆனா ஏன் போயிட்டு திமுக காங்கிரஸ்ன்றியா? ஏங்க அங்க போயிட்டோம். ஃபர்ஸ்ட் யாரு மெயின் அங்க ரூலிங் பார்ட்டியா? பிஜேபி, என்ஆர் காங்கிரஸ், அவங்கள தான் தாக்கி பேசணும். ஏன்னா 5 வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறது அவங்க தான். அவங்கள விட்டாருங்க, எத்த ஒண்ணு திமுக காங்கிரஸ். அவங்க என்னப்பா, அவங்க என்ன, அவங்களே அப்பாவி மாதிரி அங்க சுத்தி. நீ ஏன் போய் பேசிட்டு இருக்க? அப்ப மட்டும் இங்க மட்டும் இப்ப என்ன சொல்லுவாரு? இப்ப இங்க தமிழ்ல என்ன சொல்லுவாரு? இந்த மாதிரி வந்து நான் திமுக வந்து நான் சொல்லுவேன், ஏன்னா மத்தவங்க கட்சியே கிடையாது. இப்ப அங்க அப்ப நீ அதே டைலாக தானே பேசணும். அங்க போயிட்டு ஏன்னா பிஜேபியை விமர்சனம் செய்ய முடியாது, செஞ்சா குத்துவாங்க பின்னாடி. ஏன் இந்த சிபிஐ, இடி, ஐடி எல்லாமே வந்து நங்கு நங்குன்னு குத்தம், மூஞ்சில குத்துவாங்க. சோ இவர் வந்து இவரு கட்சிக்கு ஓட்டு கேட்டு போறாரோ இல்லையோ, திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, அதுதான் மெயின். ஏன்னா மெயின் கொள்கை தாவேக்காது என்னன்னா திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க. எனக்கு போறீங்களோ இல்லையோ அது நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட். திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போடாதீங்க, வேணும்னா நீங்க பிஜேபிக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் ஓட்டு. ஏங்க அந்த மாதிரி தாங்க போகுது. வெறியும் திமுக காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சு திமுக வேட்பாளர்களை விமர்சனம் செஞ்சுட்டு அப்புறமா எங்க இவங்க எதுனா கேட்பாங்களோ அப்படின்னு, ஏன்னா அங்க ரூலிங் பார்ட்டியா இருக்கு, உடனே என்ஆர் காங்கிரஸ், பாஜக, ஒன்றிய அரசு, அப்பா விமர்சனம் செஞ்சாங்க போதுமா? பயங்கர விமர்சனம். கை தட்டிங்க, விமர்சனம் செஞ்சே. இப்ப எவனா கேப்பியா? பிஜேபி பேரை சொல்லுன்னு கேப்பியா? நீங்க தைரியமா நான் கேட்டு பாரு. ஏன்னா நான் விமர்சனம் செஞ்சாச்சு, பயங்கரமான விமர்சனம்ப்பா. இந்த மாதிரி என்னங்க மனுஷனா அங்க போய் நின்னுகிட்டு சென்னையில தான் வேட்பாளர் பேரை தப்பா சொல்றேன். அதுனா விஆர் பாபுவ விஆர் பிரபுன்னு என்னமோ சொன்னாரு. விஎஸ் பாபுவ கொளத்தூர்ல போயிட்டு விஎஸ் பிரபுன்னு சொன்னாங்க. சரி, பாண்டிச்சேரியிலயும் போயிட்டு வேட்பாளர் பேரை தப்பா சொல். இது எங்கன்னா அடுக்குமா? ஒரு வேட்பாளர் பேரே தெரியாம ஒரு கட்சி தலைமை இருந்தா எப்படி? தப்பு இல்லையாது. ஏங்க அந்த மணவெளின்னு ஒரு தொகுதிங்க, அந்த மணவெளி தொகுதியோட இவரோட வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராமு. அந்த ராமு பக்கத்துல ஏதாவது நின்னு இருக்காப்ல, வண்டியில ஏத்தியாச்சு நின்னு இருக்காப்ல. இங்க இந்த தொகுதியில நம்ம வேட்பாளர் ராமு அவர்களுக்கு ஓட்டு போடுன்னு தானே நீ கேட்கணும். அதை விட்டுட்டு செல்வம் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க. செல்வம் யாருன்னா பாஜகவோட வேட்பாளர். சொல்லிட்டா பாரு, யாருக்கு ஓட்டு போட சொல்லி கேட்டு. இப்ப தெரியுதா நான் ஏன் இவர் பாஜகவுக்கும் என்ஆர் காங்கிரஸுக்கும் தான் பிரச்சாரம் செய்யறேன்றாருன்னா, இவர் தொகுதி வேட்பாளரை விட இவருக்கு எந்த வேட்பாளர் தெரிஞ்சிருக்குன்னா பாஜக வேட்பாளர் தான் தெரியும். அப்ப யார் சொல்லி செட் பண்ணிருக்காது? எங்க சபாநாயகருங்க செல்வம், பாஜக இருந்து சபாநாயகரா இருக்காரு செல்வம். சபாநாயகர் அப்ப கன்ஃபார்ம் இன்ஃபர்மேஷன். அவரு பேரை நீ சொல்லி ஓட்டு கேக்குறா, அப்ப இதுல இருந்தே தெரியுதா விஜய் யாருன்னு தெரியுதா? பாஜகவுக்கு ஓட்டு கேட்ட விஜய். தொகுதி திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. தன் சொந்த தொகுதி வேட்பாளர் பேர் தெரியல, தன்னுடைய வேட்பாளர் எவனும் தெரியாது. இப்போ நீங்களே சொல்லுங்க, நம்ம பசங்க பேர் தெரியல, எதிர்த்து பசங்க பேர் தெரிஞ்சா அது தப்பா இல்லையா? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. இது அப்போ இதுல இருந்தே தெளிவா தெரியுதா பாஜகவோட பி டீம் யாரு? மிஸ்டர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் விஜய். அங்க அவரு சொல்றாரு, தலைவா என் பேரு செல்வம் இல்ல தலைவா. அவரு மன குமுறு. ஏங்க அவரு பிஜேபி ஆளுங்க, ஏங்க அவரு பாத்தீங்களாங்க எவ்வளவு பேசுறாரு. அவரு செலவு பண்ணது வேட்பாளர்ல அங்க அது ஏங்க அந்த ஆள் பதர்த்தா, எப்பா எனக்கு போட்டியாளையா செல்வம், நீ அவன் பேரை சொல்ற, என் பேர் ராமியா. இந்த மாதிரிதாங்க எதனா ஒண்ணு பண்ணி அங்க என்னன்னா
சென்னையில என்னன்னா ஆதவ அர்ஜுன் போயிட்டு விசிக்காக ஓட்டு கேக்குறாப்ல. சென்னையில 13 தொகுதியில பாத்தீங்கன்னா திமுக வின் ஆயிடும்ன்றாப்ல. என்ன நடக்குது இங்க? ஏதோ ஆதவ அர்ஜுனாவை கூட நாங்கெல்லாம் வந்து டிஎம்கேவோட பீட்டிங் கூட சொல்லிப்போம். டிஎம்கே தான் ஆதவ அர்ஜுனாவை அனுப்பி இருக்கு. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. ஆமா இருக்கு. ஆதவ அர்ஜுனா பண்ற விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து இதுவா இருக்கேது. என்னப்பா கரெக்ட் தானே? அப்படி எனக்கு சந்தேகம் இருக்குதுங்க. எனக்கு உண்மையிலே ஏன்னா ஆதவ அர்ஜுனா எது பண்ணாலும் திமுக ஒண்ணுமே சாதகமா இருக்கு. மிஸ்டர் விஜய் பார்த்து அந்த நெட்டை பார்த்து கூட வச்சுக்கோங்க. அக்கா பிளான் பண்ணிட்டுக்கிறாப்புல, ஏதோ கேட்டுக்கிறாங்க, நீ செய்யலன்னு நினைக்கிறேன். ஏதோ நடந்திருக்கு. ஆனா இப்ப அந்த படம் வந்துச்சுல ஒண்ணு TN 2026 ஒரு படம். அதுல ஆதவ அர்ஜுனா கேரக்டர் எங்கயா? ஓ ஏங்க நிறைய பேரு நம்ம கமெண்ட்ஸ்ல இப்ப காலைல போட்ட வீடியோ பார்த்துட்டு கேக்குறாங்க, ஏங்க ஆதவ அர்ஜுனா கேரக்டர் யாரு? அந்த ஹைட்டுக்கு கேரக்டர் கிடைக்கல போல. ஏப்பா ஆமாப்பா, இது என்னப்பா அநியாயமா இருக்கு. ஆமா, எப்படி நீங்க ஆதவ அர்ஜுனா இல்ல இந்த TN 2026 படக்குழுவை கேக்குறேன், ஆதவ அர்ஜுனா இல்லாம எப்படிங்க நீங்க படத்தை எடுப்பீங்க? இப்போ வந்து விஜய் விட அவர்தாங்க மெயின். இப்போ வந்து செங்கோட்டையன்லாம் வந்து படத்துல இருக்கிறாரு, ஆனந்த் இருக்காரு, துணை நடிகே இருக்காங்க, பீச்ல வாக்கிங் தான் பாக்கல. ஒரே சீன் அந்த பிரைவேட் ஜெட் சீன் வச்சிருந்தாங்கன்னு நினைச்சுக்கோங்க, இருக்கும் உள்ள இருக்கும் படத்துக்குள்ள. படமே வரலையே எனக்கு மிஸ்டர் டைரக்டர் சார், அப்படி அந்த படத்துல அந்த சீன் இல்லனாலும் கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆட் பண்ணுங்க. அது என்ன இருக்குது? ஒரு பிரைவேட் ஜெட்ல ஏஐ மூலமா பண்ணுங்க. என்ன பண்ணுங்க பாக்கணும்ல நாங்களும். கொஞ்சம் அந்த சீன் எல்லாம் இன்சர்ட் பண்ணுங்க. சோ ஒண்ணுமே இல்லைங்க, இந்த மனுஷன் ஆக்சுவலா சில தலைவர்கள்லாம் பிரச்சாரத்துக்கு எப்போ வருவாங்கன்னு தொண்டர்கள் வெயிட் பண்ணிருப்பாங்க. ஏன் வெயிட் பண்ணுவாங்கன்னா, பா வந்து என்ன பேச போறாரு, என்ன அறிவிப்பு தர போறாரு, அது வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. விஜய்க்கு வெயிட் பண்றாங்கன்னா அது ஒரே விஷயத்துக்கு தான். விஜய் மூஞ்ச ஒரே ஒரு வாட்டி பாக்கணும், சினிமால பாத்துக்கணும், நேர்ல ஒரே ஒரு மூஞ்ச பாக்கணும், அவ்வளவுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. அவர் வந்தாரா, அவர் பேசுறத கூட எவனும் கேட்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்ல இல்ல, அவருக்கும் பேச தெரியாது, தெரியல. சோ வராரு, மூஞ்ச காட்டுறாரு, கூலிங் கிளாஸ போடுறாரு, கைய தூக்குறாரு, வணக்கம் வைக்கிறாரு, டாட்டா காட்டுறாரு, ஆட்டு விட்டுறாப்புல. அது சொல்லும் போது மெயின் இப்போ ஆட்டு விட்டுட்டு பறக்க விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஒரு பாட்டுங்க, நான் தன்னந்த நீ ஆளு நீ எல்லன்னம்மா பாரு, கொஞ்சம் நமுந்தாக்கா வரும் தர்பூசணி பாரு.